ஃப்ரெண்ட்ஸ், சில நேரங்களில் நம்மளோட வீட்டு மொட்டை மாடியில் படுத்திருக்கும்போது நைட்டு இருட்டில் பல நட்சத்திரங்களை நம்ம பார்த்துருப்போம். அந்த வானத்தை சுற்றி பார்த்தா எங்குமே நட்சத்திரங்களாகவே தெரியும். நீங்கள் எப்போனா வானத்தை பார்த்து பிரபஞ்சம் எவ்வளவு பெரியதாக இருக்குது, இல்லைன்னா நம்மளை மாதிரி ஒருத்தர் நம்மளோட பிரபஞ்சத்தில் வேறு கிரகத்தில் இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? பிரபஞ்சத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்து அவற்றோட அளவு எவ்வளவு சிறியது அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? ஆனால் உண்மை என்னன்னா, வானத்தை நாம் பார்க்கும்போது மிகச்சிறியதாக கருதும் நட்சத்திரங்கள் பூமியை விட பல மடங்கு பெருசாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்குறது சரிதான். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் பூமியை விட மிக பெரியவை. அது மட்டும் இல்லாமல் பகலில் சூரியனை பார்க்கும்போது சூரியனும் பூமியை விட சிறியதாக இருக்கும் அப்படிதான் நம்மெல்லாம் நினைப்போம். ஆனால் சூரியனும் பூமியை விட பல மில்லியன் மடங்கு பெருசு. சூரியனோட பரப்பளவையும் பூமியோட பரப்பளவையும் ஒப்பிட்டு பார்த்தா 1.3 மில்லியன் பூமிகள் சூரியனுக்குள் எளிதில் பொருந்தக்கூடியவை. நாம் வாழ்கிற பிரபஞ்சம் மர்மங்கள் நிறைஞ்சது. நட்சத்திரங்கள் இவை உடல்கள் மற்றும் பிரபஞ்சத்தில் இன்னும் எத்தனை இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அப்போதான் பிரபஞ்சம் உருவாச்சு. பல தசாப்தங்களாக இந்தியா மற்றும் பிற நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்தை ஆராய்ந்து வருகின்றனர். ஆனால் பிரபஞ்சத்தை பற்றி கண்டுபிடிச்சது இதுவரைக்கும் 5% கூட கிடையாது. பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு அப்படின்றத இப்போ நீங்கள் கற்பனை செஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கேள்விப்படாத பிரபஞ்சம் தொடர்பான மர்மமான உண்மைகளை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிரபஞ்சம் 5% சாதாரண பொருளால் ஆனது. இது தவிர இதில் சுமார் 25% டார்க் மேட்டர்ஸால் ஆனது. மேலும் 70% டார்க் எனர்ஜியால் ஆனது. பிரபஞ்சத்தில் நமக்கு தெரிந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அடர்த்தி வித்தியாசமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து கிரகங்களின் அளவும் வேறுபட்டது. எல்லா கிரகங்களிலும் வெவ்வேறு விஷயங்களை காண்பீர்கள். பூமியில் ஆக்சிஜன் இருக்கிறதுனால உயிர் வாழ்கிறது சாத்தியம். அதே மாதிரி எல்லா கிரகங்கள்லையும் அப்படி இருக்காது. ஆக்சுவலாக உங்களுக்கு பூமியில் 1.5 அடி உயரம் வரைக்கும் குதிக்கும் ஆற்றல் கொண்டிருப்பீங்க. ஆனால் செவ்வாய் கிரகத்தில் 3 அடி உயரமும் சந்திரனில் 10 அடி உயரமும் தாவலாம். இதே நீங்கள் வியாழன் கிரகத்துக்கு போனீங்கன்னா உங்களால் குதிக்க முடியாது. ஏன்னா அங்கு ஈர்ப்பு விசை மிக அதிகமாக இருக்கும். ஈர்ப்பு விசை குறைவாக இருந்துச்சுன்னா நாம் அதிகமாக குதிக்க முடியும். புவி ஈர்ப்பு விசை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் நடக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியுமா? நைட்டில் நம்ம வானத்தில் பார்க்குற நட்சத்திரங்கள் எல்லாமே உண்மையில் நட்சத்திரங்களே கிடையாது. அது நட்சத்திரங்கள் மூலமாக வெளிச்சம் வெளியாகிறது. மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அவை வெளியிட்ட ஒளி தான் நமக்கு தெரியும். ஒரு நட்சத்திரத்தோட ஒளியை நைட்டில் பார்த்தோம்னா அந்த நட்சத்திரம் இருக்குதா இல்லையான்னு சொல்கிறது கஷ்டம்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பூமி அதோட ஆக்சிஸில் சுற்றி ஒரு ரெவல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சுமார் 24 மணி நேரம் எடுக்கும். அதே மாதிரி இப்போ சூரியனை பற்றி நம்ம பார்த்தோம்னா சூரியன் சுமார் 25 முதல் 30 நாட்களில் ஒரு ரெவல்யூஷனை முடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிரபஞ்சத்தில் காற்றுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் விண்வெளியில் 2 துண்டுகளை ஒன்றாக கொண்டு வரும்போது நீங்கள் அவற்றை கலந்தால் அவை ஒன்றுக்கொன்று கலக்கின்றன. ஏன்னா அங்கு காற்றின் தடயமே கிடையாது. இந்த செயல்முறையை குளிர் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சில காலத்திற்கு முன்னாடி சந்திரயான் 3 இந்தியாவோட பக்கத்துல இருந்து சந்திரனுக்கு சென்று அதன் பணியை வெற்றிகரமாக முடித்ததை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மிஷனில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. நிலவில் காணப்பட்ட அடையாளங்களை யாராலுமே அழிக்க முடியாதான். ஏன்னா அங்கு காற்று கிடையாதான். ஸோ நிலவின் மேற்பரப்பில் ஏற்பட்டிருக்கிற கால் தடங்கள் மற்றும் பிற அடையாளங்களை யாராலுமே அழிக்க முடியாது. ஸோ நிலவின் மேற்பரப்பில் ஏற்பட்டிருக்கிற கால் தடங்கள் இல்லைனா பிற அடையாளங்களை அழிக்க முடியாது. சமீபத்தில் சந்திரயான் 3 சந்திர மேற்பரப்பில் கால் பதிச்சுது. சந்திரனோட மேற்பரப்பில் சந்திரயான் 3 நகரும் போது இந்தியாவோட மூவர்ண கொடி ஒரு புறம் அச்சிடப்பட்டு இன்னொரு புறம் இஸ்ரோவின் கொடி தொடர்ந்து அச்சிடப்படும். இன்னும் லட்சக்கணக்கான பல்லாயிரம் ஆண்டுகளாக சந்திரனுக்கு செல்பவர் அதை எளிதாக பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ்,
பிரபஞ்சத்துல 7 விண்மீன் திரள்களை நம்மளால கண்ணால பார்க்க முடியும். பிரபஞ்சத்துல இருக்கும் செவ்வாய் கிரகத்தோட மேற்பரப்பு அயன் ஆக்சைடால ஆனது. இதனால செவ்வாய் கிரகத்தோட நிறம் சிவப்பு. ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் பிரபஞ்சத்துல தெரியும். அதன் கதிர்கள் நம்மை பொறாமைப்பட வைக்கின்றன. உங்களுக்கு தெரியுமா, சூரியன்ல இருந்து ஒரு பேனா அளவிலான காகிதத்தை பூமியில வச்சு நீங்க 145 கிலோமீட்டர் தொலைவில் நின்னா இந்த சின்ன பேப்பர் உங்களை எரிச்சு கொன்னுடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சூரியனோட வெப்பநிலை எவ்வளவு இருக்கும்னு. உண்மையில பூமிக்கு பக்கத்துல நிறைய நட்சத்திரங்கள் உள்ளன. சூரியன் தான் பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம். ஆனா சூரியனுக்கு அடுத்தபடியாக பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ப்ராக்சிமா சென்ச்சுரி ஆகும். ஒலிம்பஸ், சந்திரன், செவ்வாய் அதன் மீது அமைந்துள்ள ஒரு மலை. ஆக்சுவலா இது பிரபஞ்சத்திலேயே மிகவும் உயரமான மலை. இது இந்தியாவில் அமைந்துள்ள எவரெஸ்ட் சிகரத்தை விட 3 மடங்கு பெரியது. இந்த மலையோட நீளம் சுமார் 24 கிலோமீட்டர். ஃப்ரெண்ட்ஸ், வெப்பமான கிரகம் எதுன்னு தெரியுமா? அருகாமையில சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கிரகம் புதன் ஆகும். அதனால புதன் மிகவும் வெப்பமான கிரகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அடிக்கடி நினைப்பாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. பிரபஞ்சத்துல வெப்பமான கிரகம் இங்கு அதிக அளவுல கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. இது தவிர 3.5% நைட்ரஜனும் இதில் உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் நம்மளோட விண்மீன் மண்டலத்துல புதிய நட்சத்திரங்கள் இருக்கும். பிரபஞ்சத்துல பல கிரகங்கள் இருக்குது. ஆனா தற்போது பூமியில மட்டுமே வாழ்க்கை சாத்தியமாக கருதப்படுகிறது. பூமியை தவிர வேறு ஏதேனும் கிரகங்களை பத்தி பேசினா செவ்வாய் 2வது இடத்துல வருகிறது. விஞ்ஞானிகளோட கூற்றுப்படி செவ்வாய் கிரகத்துல வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளும் கண்டறியப்பட்டுள்ளன. ஃப்ரெண்ட்ஸ், நியூட்ரான் நட்சத்திரத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நியூட்ரான் நட்சத்திரத்தோட எடை உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஒரு டீஸ்பூன் நியூட்ரான் நட்சத்திரம் முழு பூமியை விட அதிக எடை கொண்டது. இது மக்கள் தொகையை விட அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், வீனஸ் மிகவும் பிரகாசமான கிரகமாக கருதப்படுகிறது. வீனஸ் மட்டுமே பூமியில பிரகாசிப்பதை பார்க்க முடியும். இது தவிர பிரகாசமான நட்சத்திரம் சிரியஸ் ஏ. சந்திரன் படிப்படியாக பூமியை விட்டு நகர்ந்து வருவதாகவும் இன்னும் சில மில்லியன் ஆண்டுகள்ல சந்திரன் பூமியிலிருந்து வெகு தொலைவில் தோன்றும். அதன் அளவு மிகவும் சிறியதாக தோன்றும். அது மட்டும் இல்லாம பூமியை விட்டு நகரும் வேகமும் தோன்றும் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதன் தூரம் அதிகரிக்கும் போது அதன் அளவு இன்னும் சிறியதாகி விட்டதை உணர்வோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா பிரபஞ்சத்தை பற்றிய அனைவருக்கும் தெரியாத சில ரகசியங்கள் பற்றிய தகவல்களை நாங்க தந்திருக்கோம். விஞ்ஞானிகள் பல நூற்றாண்டுகளாக பிரபஞ்சத்தை ஆராய்ந்து வருகின்றனர். ஆனா இதுவரை எந்த ஒரு குறிப்பிட்ட தகவலையும் பெற முடியவில்லை. காலப்போக்கில் மேம்பட்ட தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் பிரபஞ்சத்தின் மர்மம் பற்றிய தகவல்களை பெற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதை நீங்க காமெண்ட் செக்ஷன்ல உங்களோட காமெண்ட்டை சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. ஏன்னா உங்களுக்காக இது போன்ற வீடியோக்களை உருவாக்குறதுக்கு நாங்க ரொம்ப கடினமாக உழைக்கிறோம்.